நீ சாதாரண ஒரு ஏழ்மையான ஒரு மனுஷனை வீட்டை வெளியே அமைச்சிட்டு பூட் போட்டு சீல் வச்சுக்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம்? இப்ப நம்ம என்ன சப்ஜெக்ட் என்ன வரோம்னாக்கா மெயினா வந்து பிஜிஎம்எல் சிஎஸ்ஓக்கு நான் கேட்கிறேன், போட்டுக்கிற பூட்டை உடச்சிட்டு அவங்களுக்கு கீ கொடுக்கணும். இப்ப வெளியே அமைச்சு வச்சுக்கிட்டு அவங்க எங்க போயிருப்பாங்க? எஸ்ஆர் இருக்கிற வரைக்கும் மைனிங் பெல்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப யோசனை பண்ணி பாருங்க. இத வந்து நான் சிஎஸ்ஓ சொல்றேன், இதை இம்மீடியட்டா வந்து பிரேக் பண்ணி அவங்களுக்கு கீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுன்றது என்னுடைய ரிக்வஸ்ட் வச்சுக்கோங்க. எப்படின்னா வச்சுக்கோங்க. ஜெய்விங் சார், என் பேர் நோயல் டொமினிக். நான் இங்க மைனிங் ஏரியாக்கு வந்திருக்கிறேன். இந்த பில்டிங் பாருங்க சார். இந்த பில்டிங்ல ஒருத்தர் இருந்தாருங்க, வாழ்ந்து இருந்தாரு. அவரை வந்து வெளியில அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு சீல் வச்சுக்கிறாங்க. இது எதுக்காக அவர் வெளியில அனுப்பிச்சு சீல் வச்சுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரியல சார். அவர் ஒர்க் பண்ணியிருந்தவர் இங்க தான். ஆக்சுவலா வந்து ஒரு பில்டிங் வந்து ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கு 180/2000. அது வந்து இதுக்கு முன்னாடி இந்த சிஓசோ கட்ட இதே மாதிரி தான் வந்து ஒர்க் என்ன ஒர்க் பண்ணிருந்தீங்க போயிட்டு சாவி கொடுத்தாங்க காலி பண்ண போறேன்ட்டு. அந்த சிஎஸ்ஓ என்ன பண்ணாரு, இல்ல யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது, ஏன்னா 180/2000 கோர்ட்ல இருக்கிறதுனால வந்து இப்ப கணக்கெல்லாம் சப்மிட் ஆயிருக்கு, இது என்ன கணக்குன்னு வருதுன்னு தெரியாதுன்னு யோசனை பண்ணி விட்டாங்க. பட் அட் பிரசன்ட் டுடே what is the situation about this one? I am asking with our respected CSO, in what way you have wicked this house? In which way you have wicked this house? We want to know that. If you got that capacity means, why can't you wicked the Rajendra Kumar doctor's house? Why can't you wicked the Uday Kumar's house? That is fault. நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நீ சாதாரண ஒரு ஏழ்மையான ஒரு மனுஷனை வீட்டை வெளியே அமைச்சிட்டு பூட் போட்டு சீல் வச்சுக்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம்? கோர்ட்ல கேஸ் இருக்குது தலைவர் 180/2000. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து மைனிங் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே அவ்வளவு வள்ளி வேதனையோட வாழ்ந்து இருக்கிறாங்க. இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வீடு கட்ட முடியல, மோல்டு போட முடியல, காம்பவுண்ட் போட முடியல. எங்க அண்ணன் எஸ் ராஜேந்திரன் இருக்கும் போது எப்படி இருந்துச்சு இந்த ஊரு? மைனிங் பெல்ட் எங்க அண்ணன் எஸ் ஆர் இருக்கும் போது எப்படி இருந்துச்சு? வீடு கட்டிக்கோங்கப்பா, கட்டிக்கு நிம்மதியா வாழ்ந்தாரு. அப்பேற்பட்ட மேதை அவரு. அது மாதிரி ஒரு தலைவர் இந்த காலத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு வந்து மைனிங் பெல்ட்ல இருக்கிறவங்க முழுக்க ரொம்ப சஃபர் ஆயிருக்கிறாங்க. நான் சிஎஸ்ஓ கேட்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாட் இஸ் யோர் ப்ராப்ளம்? திஸ் கேஜ் பிலாங்ஸ் டு அஸ். நாங்களாம் இங்கே பிறந்து வளர்ந்தீங்க, நாங்க வாழ்ந்துருக்கிறோங்க. எங்களுக்கு நீங்க வைக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து தப்பாகுது. வாட் த கவர்மெண்ட் சேஸ் யூ ஹேவ் டு டூ தட் ஒன். In cases there, sir, cases there in court 180/2000. How could you collect the key? How could you collect the key from this parents? அவர் இந்த வீட்டுல டைல்ஸ் போட்டுக்கிறாரு, வீட்டை ரெடி பண்ணி இங்கே பிறந்து வளர்ந்து கல்யாணம் ஆகி பசங்களை பெற்ற ஆதார் கார்டு ஐடி கார்டு எல்லாம் இங்கே இருக்குது. வீட்டை ரெடி பண்ணி வச்சவர வெளியில சீல் போட்டு வச்சுக்கிறேன். இது என்ன கண்ணுக்கு நம்மளுக்கு புரியலையே. நேற்று ரெஸ்பெக்டட் பாபா அண்ணா பேசியிருந்தார், ஹியூமன் ரைட்ஸ் பிரசிடென்ட். நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அவ்வளவு அருமையா ஒரு சப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட் அவ்வளவு தெளிவா பேசியிருக்காரு. இதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை வெட்டி இல்லாதவங்களா அவங்க எல்லாம்? அதே மாதிரி அன்பர்சன் ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க அண்ணன் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு இதே தான். வெறும் இவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்களா? இதை பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு இது வேலை வெட்டி ஃபீலிங் எமோஷனுக்கு இது சார். இதை தாண்டி பேசுறாங்கன்னா ஊர் மேல இருக்கிற அக்கறை, என் ஊர் பாழடிது என்ற பயம். அதுக்காகத்தான் அங்க அன்பனை கத்தினுக்கிறாரு கேடிஸ்ல, இந்த பக்கம் பாபண்ண கத்தினுக்கிறாரு. நான் சும்மா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசினுக்கிறேன். இப்ப நம்ம என்ன சப்ஜெக்ட் என்ன வரோம்னாக்கா மெயினா வந்து பிஜிஎம்எல் சிஎஸ்ஓக்கு நான் கேட்கிறேன், போட்டுக்கிற பூட்டை உடச்சிட்டு அவங்களுக்கு கீ கொடுக்கணும். இப்ப வெளியே அமைச்சு வச்சுக்கிட்டு அவங்க எங்க போயிருப்பாங்க? இவ்வளவு வருஷம் எங்கேயும் வாழ்ந்துங்க சார். அவங்க இதே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒன்னும் அன்ஆத்தரைஸ்டு கிடையாது. These peoples are not came from West Bengal or Kashmir. They are born and brought up in KGF only, no? Why can't you understand that one? What is your problem? If you want help, you can ask with them, no? உனக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா பர்சனல் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏதாவது இருந்துச்சு ஓப்பனா பேசி பண்ணிக்கலாமே. விக்கெட் பண்றது தப்பு இல்லையா? இன்னைக்கு இத்தனை வருஷம் வாழ்ந்த ஒரு குடும்பம் வெளியில வந்து நிக்கும் போது அவங்க மன உடைச்சல் என்ன ஆகும்? அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கோங்க. தங்கவயலில் இருக்கிற எல்லா மைனிங் பெல்ட்ல இருக்கிற ஜனங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறது என்னன்னாக்கா, எல்லாரும் ஒண்ணு கூடி ஒற்றுமையா இருக்கணும். எஸ்ஆர் இருக்கிற வரைக்கும் மைனிங் பெல்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப யோசனை பண்ணி பாருங்க. இதை வந்து நான் சிஎஸ்ஓ சொல்றேன், இதை இம்மீடியட்டா வந்து பிரேக் பண்ணி அவங்களுக்கு கீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுன்றது என்னுடைய ரிக்வஸ்ட் வச்சுக்கோங்க. எப்படின்னா வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் ஃபேஸ் பண்றேன். ನನ್ನ ಹೆಸರು ನೋಯಲ್ ಡೊಮಿನಿಕ್ ಅಂತ, ದಲಿತ ಸಂರಕ್ಷಣಾ ಸಮಿತಿ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ಅಧ್ಯಕ್ಷರು ನಾನು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಜೈ ಭೀಮ್, ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ.